இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் வீட்ல கொலைன்னு கேள்விப்பட்டதும் அந்த பகுதியில அசம்பாவிதம் ஏதும் நடந்துடக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மிட் நைட்ல தன்னோட வீட்டுக்குள்ள திடீர்னு முகமூடியோடு நுழைஞ்ச கொலையாளிகள் மனைவிய கொன்னுட்டு தன்னையும் சரமாரியா வெட்டினதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்திருக்கிற பொத்தனூர் தான் ஜெகதீசனோட சொந்த ஊர். ஏரியாவுக்குள்ள இவரை எல்லாருக்கும் இந்து முன்னணி பிரமுகரா தான் அடையாளம் தெரியும். ஜெகதீசனுக்கு கீதா அப்படிங்கிற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெகதீசனோட 2 மகள்களும் கரூர் மாவட்டம் தாந்தோணி மலையில இருக்க மாமியார் வீட்டுல இருந்த காரணத்தினால அன்னைக்கு ராத்திரி வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் தனியாதான் இருந்திருக்காங்க. 2 பேரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த நேரத்துல திடீர்னு வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. யாரா இருக்கும்னு தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு போன கீதா கதவை திறந்ததும் அவரை சரமாரியா வெட்டின கும்பல் தன்னையும் வெறிகொண்டு தாக்கினதா ஜெகதீசன் காவல்துறையினர் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சம்பவம் நடந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சப்ப சந்தேகத்துக்குரிய வகையில ஜெகதீசன் குறிப்பிட்ட மாதிரி யாருமே அவரோட வீட்டிற்கு வராதது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஜெகதீசனுக்கும் கீதாவுக்கும் இடையிலான கணவன் மனைவி உறவு குறித்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதுல தான் கடந்த 1.5 வருஷமாவே தினமும் 2 பேரும் சண்டையிட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.